எல்லாரும் சொன்ன மாதிரி இங்கனுக்குள்ளயும் ஒரு கடை போட்டாச்சு. இந்த தெருவுல தான் கடையே இல்ல, அதான் இங்க போய் கடை போடுங்கன்னாங்க. நம்மளும் இந்த தெருவுல கடையே இல்லையே, அதான் நம்மளும் கடையை போட்டோம். சரி, எல்லா பொருளுமே இங்கதான் இருக்கு. கடைக்கான ஆள் மட்டும்தான், இன்னும் யாருமே வரலையே. கடை திறந்ததுல இருந்து ஒரு 2-3 ஆள் தான் வந்திருக்காங்க. சரி, இந்த கூடை எல்லாத்தையும் எடுத்து இங்க மாத்தி வைப்போம். அப்பதான் நிறைய பேர் கடைக்கு வருவாங்க பார்த்துட்டு. சரி பாப்போம், யாராவது வராங்களா இல்லையான்னு பாப்போம். உம் எல்லாத்துமே அடிக்கதான் வச்சிருக்கோம், நல்லாதான். சரி, நல்லாதான் இருக்கு எல்லாம். ஸ்கூனு எல்லாமே தான் இருக்கு. சரி, யாராவது வராங்கன்னு பாப்போம். நான் சொன்னேன்ல புழுக்கடை போத்திருக்காங்கன்னு. இங்கதான் பாத்திரம் வாங்க போறோம். வாரியா, இங்கேயே போய் பாத்திரம் வாங்கிடலான்னு. இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி கம்மல் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய உனக்கு வாங்கி தரேன். என்னையா நம்ம இன்னைக்கு நல்லா காசு இருக்கு, எல்லா பாத்திரமும் வாங்கிட்டு போயிடலாம் இங்கேயே. என்ன சரி, இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் எல்லாத்தையும். அண்ணே எல்லாமே எவ்வளவுண்ணே? எல்லாம் கம்மியா இல்ல கூடயா? எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க பாத்திரம்லாம். வாங்கம்மா, இங்க வாங்க. நிறைய பாத்திரம் இருக்கு, என்ன பாத்திரம் வேணுமோ எடுங்க. கம்மி ரேட் தான்மா, எடுங்கம்மா. சரி நீலா, வா, நான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அண்ணே, இந்த பாத்திரம்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு, இதெல்லாமா விக்கிறீங்க? நிறைய இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு பெருசு தேவையில்ல, இந்த சின்னது நல்லாதான் இருக்கு. ஆனா வேணானே, ரேட்டெல்லாம் அதிகமா இருக்கும். குப்பை தட்டி ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சேன், இங்க வச்சிருக்கீங்களா? எவ்வளவு ஒரு குப்பை தட்டி? நல்லாதான் இருக்கு. சரி, இங்க ஒரு குப்பை தட்டி இருக்கட்டும். அதுக்கடுத்து முறம் வாங்கிக்கிறேனே ஒண்ணு. சரி, வேற என்னென்ன பாத்திரம் இருக்குன்னு எடுத்துக்காமீங்க நீங்களே. முறமும் நல்லாதான் இருக்கு. வேற என்னென்ன பாத்திரம் இருக்கு எடுத்துக்காமீங்க. பாருங்கம்மா, பாருங்க, குப்பை தட்டியும் முறமும் எடுத்திருக்கீங்களா? சரிம்மா, இன்னும் நிறைய இருக்கு. இந்த சைடு வந்து பாருங்கம்மா, இந்த சைடு வாங்க, இந்த சைடு பாருங்க எவ்வளவு இருக்கு. இந்த சைடு வந்து பாருங்க. இந்த வாரேன் என்ன சைடு? ஓ, இது என்ன அடுப்பு மட்டும் இருக்கு? அடுப்பு மட்டும் தான் இருக்குமா? அம்மா, அதுக்கு நீங்க தான் மொத்த போட்டு கேஸ் மாத்திக்கலாமா. இது அடுப்பு மட்டும் தான் வரும். பாருங்க, 3 கலர், ப்ளூ, எல்லோ, அடுத்து கிரீன், 3 கலர் இருக்குமா. ஓ அப்படியா? இப்ப இருக்கிற அடுப்பே உங்களுக்கு போறோம்னா சரி, வேற என்ன பாத்திரம் வாங்குவோம் நீலா? ஏதாவது உனக்கு பாத்திரம் பிடிச்சிருந்தா சொல்லுன்னா நம்ம வாங்கிக்கலாம். இங்க எல்லாமே கம்மியா தான் இருக்கும் போல, இங்க நிறைய பாத்திரம் வாங்கிக்கலாம். அண்ணே, இந்த மாதிரி கூடலாம் எவ்வளோ? இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் போல, இதெல்லாம் எவ்வளோ? ஏமா, அந்த கூடை வந்து பாருங்க, இங்க மேலேயும் நாங்க நிறைய கூடை வச்சிருக்கோம். இந்த சைடு பாருங்களே, இது வந்து காய் வாங்குறதுக்கு, பூஜை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற கூடமா இது. நீங்க கோவில் போனா கூட இந்த கூடையில வந்து நீங்க பூவு பாலம் எல்லாம் வச்சுக்கலாமா. அடுத்து இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய கூடை இருக்கு. இதுக்குள்ள துணி அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சுக்கலாம். நாங்க இப்ப வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி போட்டு வச்சிருக்கோம். அடுத்து எனக்கு மேல இந்த சைடு ஒரு கூடை இருக்கு பாத்தீங்களா, மஞ்சள் கலர்ல. இங்க பாருங்கம்மா, நீங்க கேட்ட கூட 2 கலர்ல இருக்கு. என்ன கலர் வேணுமோ சொல்லுங்க, எடுத்து வைக்கிறேன். அடுத்து இங்க பாருங்க, இந்த சைடு ஒரு பெரிய கூடை இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்திர கூடைன்னு சொல்லுவாங்களா, அதாமா. இதுக்குள்ள தட்டு போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு ஸ்பூன் எல்லாம் மாத்தி வச்சுக்கலாமா. இது வேணுமா? இது ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுக்குறோம். நீங்க போய் பாத்திர கடையில வாங்குறோட நம்மகிட்ட வாங்குறது எல்லாமே கம்மியா தான் இருக்கும். அடுத்து இங்கிட்டு பாருங்க, இந்த சைடு ஒரு கூடை இருக்கு பாருங்க, மஞ்சள் கலர்ல. இது வந்து காய் வாங்க இதுக்கெல்லாம் கொண்டு போலாமா. வேணுமாமா இந்த கூடை? அவ்வளவு பெரிய கூடை எல்லாம் வேணாம்ப்பா, இருக்கட்டும். வீட்டுல கூடை இருக்கு. சரி, அந்த வாளி ஒண்ணு எவ்வளவுப்பா? இந்த வாளி ரொம்ப நாள வாங்கணும்னு நினைச்சேன். தண்ணி பிடிச்சு வைக்க குடமும் இல்ல. குடம் இருந்தா குடத்தை காமிப்பா, நிறைய வாங்கணும். இன்னைக்கு குடம் காமி. இங்க பாருங்கக்கா, பச்சை கலர்ல இவ்வளவு பெரிய குடம் இருக்கு. சின்ன குடமும் இருக்கு மஞ்சள் கலர்ல. அடுத்து இங்க பாருங்க வாளி. இந்த வாளி வந்து நல்லா, அது என்ன, நல்ல வெயிட்டா இருக்கும். நல்ல குவாலிட்டியான வாளி. இங்க பாருங்க, இது வந்து கிணத்துக்கு போத்தி எடுக்கிற வாளிக்கா. இதுக்குள்ள நூலு மட்டும் நீங்க இன்னும் கொஞ்சம் இதுவா இன்னைக்கிட்டீங்கன்னா கிணத்துக்குள்ள போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வாளி எல்லாம் இந்த மாதிரி வாளி எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு இந்த குடம் மட்டும் போதும். இவ்வளவு பெரிய குடம்லாம் வேண்டாம், ரேட்டு அதிகமா இருக்கும். வீட்டுல வைக்கவும் இடம் இருக்காரு. சின்ன குடம், அந்த மஞ்சள் கலர் குடம். இந்த குடம் மட்டும் போதும் தம்பி. இந்த குடம் ஒண்ணு எடுத்துக்கிறோம். இந்த சைடு வச்சிருக்கேன். என்னப்பா? சரி, ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஹாட் பாக்ஸ் எல்லாம் காமிப்பா, நிறைய வாங்கணும் தான் வச்சிருக்கேன். சரி, ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா காமி. இந்த தெருக்கு நீடம் புதுசா கடை போட்டு வந்துருக்க பாத்திர கடை எல்லாம். சரி,
பாருங்கக்கா, இங்க சின்ன ஹாட் பாக்ஸ் இருக்கு, அடுத்து அதுக்கும் பெரிய ஹாட் பாக்ஸ் இருக்கு, அடுத்து இங்க பாருங்கக்கா மஞ்சள் கலர்ல ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கு, அடுத்து வந்து இதோட பெரிய ஹாட் பாக்ஸ் இருக்குக்கா. இங்க பாருங்களேன், இந்த சைடு வச்சிருக்கோம் பாருங்க, இவ்வளவு பெரிய ஹாட் பாக்ஸ் இருக்கு. வேணுமாக்கா? பெரிய ஹாட் பாக்ஸ் வச்சு நானும் தம்பி பண்ணேன். எனக்கு சின்ன ஹாட் பாக்ஸே போதும். இந்த மஞ்சள் கலர்ல ஒரு ஹாட் பாக்ஸ் காமிச்ச பாத்தியா, அந்த ஹாட் பாக்ஸே போதும். இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாம் வேண்டாம், இவ்வளவு எல்லாம் வைக்க முடியாது. நான் வேணா இந்த பிங்க் கலர்ல இருக்கிற ஹாட் பாக்ஸ் வேணா ஒன்னு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால இந்த ஹாட் பாக்ஸ் மட்டும் ஒன்னு போடும் தம்பி. சரி, இங்க பாருங்க, இந்த கம்மல்லாம் எவ்வளவு தம்பி? இந்த கம்மல் எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல வாமா, உனக்கு கம்மல் எடுப்போம். இதுவா? இது ரொம்ப பெருசா இருக்குமா? நம்ம இங்க பாரு, இந்த ரெட் கலர் வாங்கிக்குவோமா? இது ரொம்ப சின்னதா இருக்கு பாத்தியா? வா, இந்த ரெட் கலர் ஒன்னு வாங்கிக்கலாம். ஆனா இந்த கம்மல் ஒண்ணு வேற என்ன கலர் வேணுமா? அம்மா பச்சை கலர் வாங்கிக்கலாமா? நீலா பாரு, பச்சை கலர் நல்லா இருக்கு, பச்சை கலர் வாங்கிக்குவோமா? போதும், நிறைய வாங்கிட்டோம், இவ்வளவு வாங்கிட்டோம். எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு மட்டும் போடுங்க தம்பி. சரிக்கா, உங்களுக்கு நிறைய வாங்கிருக்கீங்க நீங்க. சரி, எல்லாம் கம்மி பண்ணி தான் போடுவேன். இந்த கம்மல் வந்து 10 ரூபாக்கா, அடுத்து குப்பை தட்டி வந்து 30 ரூபாக்கா. ஓகேவா? 30 ரூபாக்கா இந்த குப்பை தட்டி. அது கம்மல் 10 ரூபா சொல்லியிருக்கேன்னா 2 கம்மல். ஓகேவா? ஒரு கம்மல் 5 ரூபாக்கா. சரி, அடுத்து என்னவாக்கா வாங்குனீங்க? கூட எல்லாம் வாங்கல. சரி, முறம் ஒண்ணுக்கா. சாரி, குப்பை தொட்டி 50 ரூபா, முறம் 30 ரூபா. என்னக்கா? அடுத்து இந்த குடம் வந்து 50 ரூபாக்கா. இந்த வாலியும் 50 ரூபா தான்க்கா. அதுக்கு அடுத்து என்னக்கா வாங்கிருக்கீங்க? கூட ஏதாவது வாங்கினீங்க? ஹாட் பாக்ஸ் வந்து 100 ரூபாக்கா. அவ்வளவுதான்க்கா. நம்ம கடையில எல்லாமே பாதி விலைக்கு தான்க்கா இருக்கும். நீங்க வேணா இந்த ஹாட் பாக்ஸ் வாங்கிக்கிறீங்களா? இதுவும் 100 ரூபா தான். எது வேணுமோ வாங்கிக்கோங்கக்கா. ரெண்டுமே சைஸ் எல்லாம் ஒரே தான், ஒரே ஹாட் பாக்ஸ் தான்க்கா. ஆனா 100 ரூபா தான் எல்லாமே. கலர் தான்க்கா வேற. வாங்கிக்கிறீங்களா? வேணும்னா இந்த ஹாட் பாக்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பிங்கே போனா பிங்கே இருக்கட்டும். இங்க பாருங்க, நல்லா வெயிட்டா நல்லா இருக்கும்க்கா. இதுல நிறைய இடம்லாம் இருக்கும். வாங்கிக்கிறீங்களா? இந்த ஹாட் பாக்ஸ் வேணா? சரிக்கா, வேற ஏதாவது வேணுமாக்கா? அவ்வளவுதானா? சரிக்கா, பில் போட்டாச்சு. மொத்தமே உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா, இருங்க நான் தனியா இந்த சைடு எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்ப பில் மட்டும் போட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்க்கா. எல்லாமே கரெக்டா தானே பாத்துக்கோங்க. எல்லாமே நீங்க வாங்கின எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. முறம் கம்மல் கம்மல் வந்து வாளிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்க்கா. என்ன? சரிக்கா, எல்லாமே சேர்த்து வந்து எவ்வளவு ஆகுதுன்னா மொத்தம் 2000 ரூபாய் ஆகுதுக்கா. என்ன தம்பி, 2000 ரூபாயா? இவ்வளவு பொருள் வாங்கிட்டு கம்மி பண்ணி போட மாட்டீங்களா? 2000 ரூபாய் வந்துச்சா? நிலுங்க தம்பி, நான் காசு வச்சிருக்கேன், குடுக்கறேன். என்ன 2000 ரூபாய் ஆயிடுச்சா? சரி நீலா, உனக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இந்தாங்க தம்பி, முதல்ல 150 ரூபாய் இருக்கு, இந்தாங்க. மிச்ச காசு குடுக்கறேன். என்ன அக்கா? மிச்ச காசுக்கா? மிச்ச காசு எப்ப தருவீங்க அப்பானா? இந்தாங்க தம்பி மிச்ச காசும். சரி தம்பி, போயிட்டு வரோம். சரிக்கா, அடுத்த வாட்டி நம்ம கடைக்கு நீங்க வரணும்க்கா. வந்து எல்லாமே வாங்கிட்டு போங்க. சரி தம்பி, இந்தாங்க மிச்ச காசும். இந்தாங்க தம்பி, அடுத்த வாட்டி உங்க கடைக்கு நாங்க வந்து வாங்கிக்கிறோம் தம்பி. இந்தாங்க மிச்ச காசு குடுத்துட்டேன் தம்பி. எல்லாமே நீங்க தான் இன்னும் மிச்சம் 10 ரூபா தரணும் தம்பி. சரிக்கா, அடுத்த வாட்டி நம்ம கடைக்கு மறக்காம வாங்க. கடை இங்கதான்க்கா இருக்கும். சரியா? 10 ரூபா உங்களுக்கு தரணுமா? இந்தாங்கக்கா மிச்சம் 10 ரூபா. அடுத்த வாட்டி நம்ம கடைக்கு நீங்க வரணும்லக்கா. அடுத்த வாட்டி உங்க கடைக்கு வாரேன் தம்பி. சரி தம்பி, போயிட்டு வரோம். வானிலா எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன? சரி தம்பி, போயிட்டு வரோம். வானிலா போய் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கலாம். நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். சரிக்கா, போயிட்டு வாங்கக்கா. சரி தம்பி, போயிட்டு வரோம்.